ஒரு மகள் தன்னுடைய தகப்பனிடத்தில் எப்பொழுதும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாளாம். எனக்கு தான் வாழ்க்கையில் துன்பம், ஒன்று மாற்றி ஒன்று எனக்கு உபத்திரம் வந்துட்டே இருக்கு, அதுக்கு முடிவே இல்லை. இப்படியே புலம்பிக்கிட்டே இருந்த தன்னுடைய மகள்கிட்ட அந்த தகப்பன் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அவர் ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் ஒரு சீஃப் செஃப். அப்போ சமையல் அறைக்கு தன்னுடைய மகளை அழைத்து சென்றார். 3 பர்னரையும் ஆன் பண்ணார். 3 சட்டியை வச்சு தண்ணி நிறைய ஊற்றினார். தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்தது. ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போட்டார். அடுத்த பாத்திரத்தில் ஒரு முட்டையை மெதுவாக வைத்தார். அடுத்த பாத்திரத்தில் நல்ல நரசூஸ் காஃபி மணன்னு அப்படி கம்மன்னு மணக்கிற பொடியை கொஞ்சம் எடுத்து போட்டார். மகளுக்கு ஒன்றுமே புரியலை, என்னது அப்பா என்ன சொல்லி தரப்போகிறாரு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டார். சரிம்மா இப்போ ஒன்றுன்னா இந்த பொட்டேட்டோவை எடுன்னு சொன்னார். எடுத்து பார்த்தா ஹார்டாக போட்ட பொட்டேட்டோ இப்போ ரொம்ப சாஃப்டாகிருச்சு. ரொம்ப டெலிகேட்டாக இருந்த அந்த முட்டை இப்போ உரிச்சு பார்த்தா ஹார்டாயிருச்சு. காஃபிலேருந்து நறுமணம் தாங்க முடியல. டெம்டேஷன் எப்படியாவது அதை குடிச்சிடணும் போல் இருக்குது. அப்போது சொன்னாராம், மகளே, இந்த 3 பாத்திரத்துலேயும் கொதிக்கிற தண்ணி தான் இருந்தது. உருளைக்கிழங்குக்கு வந்த சோதனையும் சரி, முட்டைக்கு வந்த சோதனையும் சரி, காஃபி கொட்டைக்கு வந்த சோதனையும் சரி, எல்லாமே ஒரே சோதனை தான். ஆனால் உருளைக்கிழங்கு நினச்சிச்சு நான் எவ்வளோ ஸ்ட்ராங் பற்றியா, என்ன சோதனை வந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன் நினச்சி உள்ளே போச்சு. அது ஒன்றுமில்லாமல் சாஃப்டாக போயிடுச்சு. முட்டை நினச்சிச்சு நானே பாவம் லேசாக போட்டால் டொப்புன்னு உடஞ்சிருவேன். இப்படியே நினச்சி உள்ளே போச்சு. அது மனசு கடினமாயிருச்சு. ஐயோ நான் இப்படி தான் சொல்லியே அது மனசு கடினமாயிருச்சு. ஆனால் காஃபி நினச்சிச்சான், எனக்கு என்ன தான் சூடு இருந்தாலும், என்ன தான் தண்ணி எப்படி கொதித்தாலும் சரி, நான் அதனோடு கலந்து விடுவேன். நான் நறுமணமாகி பிறருக்கு நறுமணம் கொடுப்பேன் என்று தீர்மானம் பண்ணியதான். 3 பேருக்கும் வந்த உபத்திரவம் ஒன்று தான்ப்பா, எப்படி நீ எடுத்துக்கிறியோ அப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு சொன்னாராம். இயேசு சொல்கிறாரு, முடிவு பரியந்தம், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கின்றேன். உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உலகத்தை நான் ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனால் when trouble comes, triumph can never be far behind. துன்பம் வரும் பொழுது துதி தூரமாக இருப்பதில்லை, அது உடன் வரும். இயேசு நம்முடன் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.